டாக்டர், பொதுவாக டாக்டர் கிட்ட கேட்க வைக்கப்படுற கொஸ்டின்ஸ் என்னென்னங்க? செக்ஸ் சம்பந்தமான அவேர்னஸ் கிடையாது பப்ளிக் கிட்ட. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதே அவங்களுக்கு செக்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கேட்டுட்டா பரவாயில்ல, கேட்க மாட்டாங்க. இந்த ஹெசிடேட் பண்ற டைமுக்கு ஃபர்ஸ்ட் டைமே கேட்டிருந்தா அவங்களோட டைமும் கம்மியாக இருக்கும். சீக்கிரமே அதுக்கான ரெமெடி என்னங்கிறத பார்த்துருக்கலாம். இன்னொன்று, ஆண் உறுப்போட நுனித்தோல் டைட்டாக இருக்கிறது. டாக்டர் கிட்ட சொன்னால் அதை சர்க்கம்ஷன் பண்ணிட்டா அவங்களால ஈஸியாக உறவு வச்சுக்க முடியும். இவங்க அந்த சர்க்கம்ஷனும் பண்ணாமல் அந்த கம்ப்ளைண்ட்டையும் சொல்லாமல் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்கோர்ஸ் வைக்கும்போது பெயின் ஆகும் அப்படின்னு பயந்துகிட்டு இன்டர்கோர்ஸ் வைக்காமையே போஸ்ட்போன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கணும் எல்லாரும் கேட்குறாங்க அப்படிங்கும்போது இதுக்காக நிற்பாங்க. இன்னொன்று, செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். திருமணத்திற்கு முன்பாகவோ திருமணம் முடிந்த பின்பு யாராவது தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ இன்டர்கோர்ஸ் வச்சுட்டு எனக்கு பயமா இருக்கு, என் குழந்தை தொடர்க்கு பயமா இருக்கு, ஒய்ஃபு கூட பக்கத்தில் படுக்கிறது கூட எனக்கு பயமா இருக்கு, இந்த மாதிரி பயந்துகிட்டு கேட்கறதுக்கு சங்கடப்படுவாங்க. இதுக்கு மேல உடலுறவின் போது ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது விரைப்புத்தன்மை குறைபாடாக இருக்கலாம், இல்லைன்னா ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன், விரைவில் விந்து முந்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் இருக்கலாம். மோஸ்ட் காமன், நிறைய பேருக்கு தெரியாத ஒன்று, அரௌசல் டிசார்டர். எனக்கு செக்ஸ் ஆசை இருக்கு, ட்ரை பண்ண போகும்போது வித்தின் 2-3 monthsல என்னோட ஆணுறுப்பு சின்னதாயிருது. அதுக்கு மேல அப்படின்னா ஆர்காஸ்மிக் டிசார்டர்னு சொல்லுவாங்க. செக்ஸ் ட்ரை பண்றேன், ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், ஆனா எனக்கு விந்து வெளியில் வர மாட்டேங்குதுன்னு. இதெல்லாம் ஒரு காமனா எல்லாத்துக்கும் இருக்கிற பிரச்சனைகள் தான். இது எதா இருந்தாலும் உங்க குடும்ப மருத்துவரையோ கன்சல்ட் பண்ணி உங்க கம்ப்ளைண்ட் சொன்னீங்கன்னா இதுல இருந்து ரெக்டிஃபை பண்ணி ஈஸியா ஓவர் கம் பண்ணி வர முடியும்.